ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு vlog தான். இதுல ஒரு சின்ன முக்கியமான விஷயத்த வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரீசன்ட் டேஸ்ல இதை நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால அதை பத்தின ஒரு சின்ன அவேர்னஸ் உங்களுக்கு. ஸோ சீக்கிரமா சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப பேசிடுவேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சொல்ல ட்ரை பண்றேன். என்ன அப்படின்னா ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய நான் பார்த்த வீடியோ என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல யூடியூப்லயோ ஏதாவது ஒரு பேஜ் பார்த்துட்டு நான் அந்த மாதிரி குர்த்திஸ் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன், இல்ல சாரீஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பட் வந்து எனக்கு வந்து ஒன்னா சாரியே வரல, இல்ல வந்துச்சு அப்படின்னாலும் ரொம்ப லோ குவாலிட்டி. அதுல இருக்கிற பிக்சர் பாத்தீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி, பட் ஆனா வந்தது வந்துட்டு ரொம்ப லோ குவாலிட்டியில வந்துச்சு. இல்ல எனக்கு சாரி எல்லாம் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நான் கமெண்ட்ல போய் பார்ப்பேன். ஏன்னா யாராவது கமெண்ட்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்களா, தனக்கு அப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்துட்டு கமெண்ட்லயும் சொல்லியிருந்தாங்க, ஆமா எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, நான் 2000 ரூபாய் பணம் அனுப்பிச்சிருந்தேன், ஆனா எனக்கு வந்து சாரியே வரல. சோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் அது போக பாத்தீங்கன்னா ஒரு 2 months முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவங்க தான். சோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி நிறைய வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு பேஜே இருக்கு, அதுல வந்துட்டு சாரீஸ் பிளஸ் ஆரி ஒர்க் பிளவுஸ் அது ரெண்டையும் போட்டு அது வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப லோ பிரைஸ்க்கு ஒரு 2000கோ 3000கோ இல்ல 1500கோ சோ அந்த மாதிரி வந்துட்டு போட்டிருக்காங்க. சோ போட்டுட்டு இது பண்ணியிருக்காங்க. அதுல முக்காவாசி இருந்த சாரீஸ் அந்த பிக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களோடது, நாங்க பண்ண ஒர்க் இது. சோ அது வந்து எடுத்து அப்படியே ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க, பண்ணி போட்டிருக்காங்க. இதுல நிறைய பேர் வந்துட்டு பணம் கட்டி ஏமாந்துருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு எங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேக்குறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்து சாரீஸ் எல்லாம் சேல் பண்றது இல்லைங்க, பிளவுஸ் மட்டும்தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். சோ அதனால யாரும் வந்து இப்படி கட்டி ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சோ அவங்க சொன்னோனையும் நான் வந்துட்டு அந்த பேஜ் போய் பார்த்தேன், அது வந்து பிளாக்ல இருந்துச்சு, அந்த பேஜே வந்து வரல. அப்புறம் அவங்க போட்ட வீடியோல கமெண்ட்ல போய் செக் பண்ணாலும் அதுல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஆமாங்க நான் 2000 ரூபாய் பணம் கட்டியிருந்தேன், 1500 ரூபாய் பணம் கட்டியிருந்தேன், சோ எனக்கு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. சோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டு நாலேஜபிளா இருக்கும். இப்ப எல்லாம் நிறைய நம்ம வந்துட்டு வீடியோஸ் பாக்குறோம், இல்ல நிறைய செய்தி கேட்கிறோம், அதுல எவ்வளவு ஏமாத்துற வேலை இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் நீங்க வந்து இப்படி ஏமாறுறீங்க? இதுல உங்களோட மிஸ்டேக் தான் ஃபர்ஸ்ட். ஏமாத்துறவனோட ஏமாறுறவங்களோட மிஸ்டேக் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஏன்னா ஏமாத்துறவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமா தான் இருப்பான். எப்படியெல்லாம் சொன்னா மக்களை வந்துட்டு ஏமாத்த முடியும் அப்படிங்கறதுல அவன் உஷாரா தான் இருப்பான். ஆனா நமக்கு தெரியும் இல்லையா, இப்ப ஒரு சாரியோ இல்ல ஒரு குர்த்தியோ ஏதோ ஒன்று ட்ரெஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல பாக்குறீங்க அப்படின்னா, பாக்குறப்ப அதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு தெரியுது, இது வந்து நல்ல ஹை குவாலிட்டியில இருக்கு, நல்ல இந்த பிளவுஸே வந்துட்டு ரொம்ப செம்மையான ஒரு டிசைன்ல போட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப எப்படி உங்களுக்கு ரேட் கம்மியா கொடுக்க முடியும்? அதை யோசிக்கணும்ல ஃபர்ஸ்ட். இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்து வந்தவங்க தான், ஒரு வளர்ச்சியே இல்லாத ஒரு கிராமத்துல இருந்து வந்தவங்க தான். பட் ஆனா எனக்கு வந்துட்டு நான் ஒரு ஒரு இது பாக்குறேன் அப்படின்னா அதுல வந்துட்டு ரேட்டுக்கு ரொம்ப கம்மியா போட்டிருப்பாங்க. இப்ப ஃப்ராக் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க, ரொம்ப பாக்குறதுக்கு அப்ப செம்ம சூப்பரா இருக்கும், மெட்டீரியல் அவ்வளவு கிராண்டா தெரியும். ஆனா அந்த ஃப்ராக்கோட ரேட் வந்துட்டு 900 700, அதுல வேற ஷாலோட சேர்த்தி வருது. சோ அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்ப நான் யோசிப்பேன், அது எப்படி கொடுக்க முடியும்? இப்ப நார்மலா அந்த ஃப்ராக்குக்கு மெட்டீரியல் அவங்க போட்டிருக்கிற மெட்டீரியலே கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் மினிமம் ஒரு 250 வரும், இல்ல ஒரு 200ன்னு போட்டா கூட இவ்வளோ வயசுக்கு, அதாவது ஒரு 20 வயசு பொண்ணுக்கு பெரிய பாடியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு மினிமம் வந்துட்டு 4 மீட்டர்ஸ் மினிமமே நான் சொல்றேன். ஆனா 4 மீட்டர்ஸ் பத்தாது, 4 மீட்டர்ஸ் அது எடுக்கணும். அந்த 4 மீட்டர்ஸ்க்கு மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு ஆகுது, அது போக லைனிங், ஷாலு, அப்புறம் அது ஸ்டிச்சிங் பண்றது யாரா இருந்தாலும் காசு கொடுத்தாலும் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க, சும்மா பண்ணி கொடுப்பாங்க. சோ ஒரு மினிமலான அமௌண்ட் வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணா கூட அவங்களுக்குன்னு ஒரு லாபம் வேணும். இதையும் தாண்டி அவங்களால எப்படி இந்த ரேட்டு கொடுக்க முடியும்? சோ அப்ப அது வந்து ஃப்ராடா தான் இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு ஒரு நாலேஜ் எங்களுக்கே தோணுது. தெரியும் நாங்க பெரிய நாலேஜ் இல்லாதவங்க, வெளிப்பழக்கம் அதிகம் இல்லாதவங்க தான், பட் இருந்தாலுமே எங்களுக்கே அது தோணுது. அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு சிட்டில இருக்கிறவங்க, நல்ல ஒரு ஒரு எஜுகேட்டடா இருக்கிறவங்க, இல்ல நல்லா நாலேஜபிளா இருக்கிறவங்களுக்கு ஏன் இது தோணல? இல்ல எங்களாட்ட இருக்கிறவங்களும் ஏமாறுறீங்களான்னு எனக்கு தெரியல. சோ யாரா இருந்தாலும் சரி, முதல்ல நமக்கு இதெல்லாம் என்னன்னா நம்மளோட பேராசை உண்மையாலுமே. இப்ப உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டெய்லர் வந்து நீங்க ஒரு பிளவுஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1000 ரூபாய் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா, அதே சேம் டிசைனை நீங்க வந்துட்டு ஒரு வீடியோல பாக்குறீங்க, இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஏதாவது ஒண்ணுல பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு போட்டிருப்பாங்க. அப்ப உங்களுக்கு என்ன தோணும், என்ன இது 1000 ரூபாய் சொன்னாங்க, இதுல இவ்வளவுதான், இது மெட்டீரியலோட டிசைனோட சேர்த்தியே இவ்வளவு, சாரி மெட்டீரியலோட சேர்த்து இவ்வளவுதான் வருது, நம்ம மெட்டீரியல் கொடுத்து இவங்க என்ன 1000 ரூபாய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அது வந்து
அது எப்படி சொல்றது, அவங்க ஏமாத்துறதுக்காக போடுறவங்க. உங்க பக்கத்துல இருக்கிற கடைக்காரங்க கண்டிப்பா உங்களை ஏமாத்தவே முடியாது. ஏன்னா அவன் அப்படியே எப்படி சொல்றது, ராத்திரியோட ராத்திரி சொல்லாம கொள்ளாமலாம் அவங்க ஓட மாட்டாங்க. அவங்களுக்கு இதுதான் தொழிலே அப்படிங்கிறப்ப அவங்க நேர்மையா தான் செய்வாங்க. அவங்க செய்யற வேலைக்கு மட்டும்தான் உங்ககிட்ட கூலி சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஒருவேளை அதிகமா தோணுச்சுன்னா அது உங்களோட இது, உங்களுக்கு அவ்வளவு கொடுக்கறதுக்கு வசதி இல்லைன்னு அர்த்தம். பட் அதுக்காக அவங்க ஒண்ணும் குறைச்சுக்க மாட்டாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி தான். அப்ப அவங்க நீங்க ஒரு பேஜ்ல பாக்குறீங்க, ஒரு நமக்கு நேர்ல யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட பாக்குறீங்க அப்படின்னா அவன் ஈஸியா உங்களை ஏமாத்திட முடியும். இப்ப பணத்தை அனுப்பிச்சிட்டீங்க, அவங்க ட்ரெஸ் அனுப்பிச்சாதான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்ட். ட்ரெஸ் அனுப்பாம போனா நீங்க எங்க போய் அவையில கேட்பீங்க? அதிகபட்சம் நீங்க வந்து மெயில் போட முடியும், கமெண்ட்ல பண்ண முடியும், அவ்வளவுதான். நேர்ல அவன் எங்க இருப்பானே உங்களுக்கு தெரியாது. நீங்க போய் எங்க இருந்து கேட்பீங்க? சோ அந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு, அதை யோசிக்கணும்ல. அப்படி அதே மாதிரி இவங்க 1000 ரூபாய் சொல்ற துணி அவினால எப்படி 400 ரூபாய்க்கு கொடுக்க முடியும் அப்படின்னு பேசிக்கா யோசிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இனிமேட்டுக்காவது தயவு செய்து இந்த மாதிரி வந்துட்டு வீடியோல பாக்குறதோ இல்ல ஒரு பேஜ்ல பாக்குறதோ இதெல்லாம் பார்த்து ஏமாந்துட்டு புலம்பாதீங்க. இந்த பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட மனசார காசு கொடுங்க. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு இன்னுமே பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க. எல்லா தொழில் செய்யறவங்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு நேர்மை கண்டிப்பா இருக்கும். அந்த நேர்மைக்கு மாற அவ்வளவு சீக்கிரம் யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. அது பக்கத்துல இருக்கிறவங்க. சோ அதனால முதல்ல பக்கத்துல இருக்கிறவங்கள நம்புங்க. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள விட்டுட்டு நீங்க அப்புறம் கண்ணுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்கிட்ட ஏமாந்து தயவு செய்து நிக்காதீங்க. அது சத்தியமா தப்பு உங்க மேல மட்டும்தான். எனக்கு உண்மையில அதை பார்த்ததுல இருந்து மனசு ஆதங்கம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன். இப்ப நம்ம தான் வீடியோவை இடையில எடுக்கல போடலையா, அதனால நான் அதை பத்தி எதுவுமே போடல. சோ இப்ப வந்து கண்டிப்பா இதை வந்து சீக்கிரம் சொல்லணும். நிறைய பேர் இன்னும் ஏமாந்துட்டு தானே இருக்கீங்க. சோ அதனால நான் சொல்றேன். அதுக்காக எல்லாரும் நான் ஏமாத்துறாங்க இப்ப தூரத்துல இருந்தவங்க நான் சொல்லல. இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து நிறைய அட்ரஸ் வருது பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்க எந்த நம்பிக்கையில எங்களை கொடுக்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் கூட சொல்லி ஒருவேளை நான் திருப்பி அனுப்பாது இருந்தா அவங்க நம்மள எங்க வந்து கேட்பாங்க? கடையை தேடி வரணும். இப்ப பெங்களூர்ல சென்னையில இருந்தெல்லாம் அனுப்புறாங்கன்னா இதுக்கோசரம் நம்ம கடையை தேடி வரணும்ல. ஆனாலும் அதுதான் நம்பிக்கை. ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ் அப்படி நம்ம ஒரிஜினலா நம்ம கடையை வச்சு போடுறோம். சோ அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வருது. அது மாதிரி தயவு செய்து நீங்க வந்துட்டு தெரியாத ஒருத்தங்களை நம்பி சும்மா ஒரு பேஜ்ல ஒரு வீடியோ தெரியுது, போட்டோ தெரியுது, அதை வச்சு நீங்க வந்துட்டு நம்பி எக்கார்ந்து கொண்டு ஏமாறாதீங்க. அது முழுக்க முழுக்க உங்களோட தப்பு தான். சோ உங்களோட தப்பை நீங்க வந்து சரி பண்ணிக்கோங்க. அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க. ஏன்னா ஏமாத்துறவன் இருந்துகிட்டே தான் இருப்பான். இதுல இல்ல, நம்ம நிறைய படிக்கிறோம் எப்படி எப்படியோ ஏமாத்துறாங்கிற. அவன்லாம் தினசா யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அப்ப நம்ம உஷாரா இருக்கிறதுக்கு எவ்வளவு யோசிக்கணும்னு பாருங்களேன். சோ அதனால தயவு செய்து இனிமேட்டுக்கு பண்ணாதீங்க. ஒரு வீடியோவே பாக்குறீங்க அப்படின்னாலும் அது வந்து அந்த கடை அங்க இருக்கா, அது நம்பிக்கையா இருக்கா, வாங்கலாமா? அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு ரேட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும். அது ரொம்ப லோவா சொல்றாங்களா, இது நம்பலாமா, மெட்டீரியல் குவாலிட்டி இருக்குமா அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறமா ஆர்டர் போடுங்க. சோ யோசிக்காம தப்பு பண்ணிட்டு அப்புறம் புலம்பாதீங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க. இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இது நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேர் இன்னும் அந்த மாதிரி வந்து ஏமாந்துட்டு இருப்பாங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இனிமேட்டுக்காவது கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் காசு. அதனால அந்த காசு நம்ம எவ்வளவு பொறுப்பா நம்ம செலவு பண்ணணும் இல்லைங்களா? சோ அதனால அதை பத்தி நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இனிமேட்டுக்கு வெளியில இருந்து ஆர்டர் போடுறப்ப போடுங்க. ஏன்னா இப்ப எங்ககிட்ட எல்லாம் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எனக்குலாம் சில சமயம் ஐயோ என்னடா வாங்குற ஒரு 100 ரூபாய்க்கு காசு இத்தனை கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு தோணும். ஏன்னா அவங்க வந்து மேபி இது மாதிரி நிறைய இடத்துல ஏமாந்துருக்கலாம். அதே இதுல நம்மகிட்டயே பயந்துகிட்டு அவங்க கேட்கலாம். சோ அதனால வந்து இப்ப நான் எங்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, அக்கா இந்த சாரீ குவாலிட்டி இருக்குமா, கலர் அப்படியே இருக்குமா, சாயம் போகாதா? சில்க் சாரீ செமி சில்க் சாரீ எல்லாம் சாயம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் அதனால கேட்பாங்க அவங்க. அப்புறம் நான் சொல்லி இல்லைங்க அப்படியெல்லாம் இருக்காதுங்க, கலர்ஸ் இந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். இல்ல நானே நான் தான் மேக்சிமம் வீடியோல சொல்லிடுவேன், இது வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியா எடுத்த வீடியோ, அதனால ரொம்ப டார்க்கா இருக்குது, நேர்ல வந்து ஒரு ஷேட் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். சோ அந்த மாதிரி எங்ககிட்ட எல்லாம் இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஏன்னா நாங்கள வந்து அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்திட்டு ஊர் விட்டு ஓடிட மாட்டோம், எங்கேயுமே போக மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு இதுதான் தொழிலே. எங்களால எவ்வளவு தூரம் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், எவ்வளவு தூரம் நல்ல நல்ல குவாலிட்டியான இது ஒர்க் கொடுக்க முடியும் அப்படிங்கறத மட்டும்தான் நாங்க யோசிப்போமே தவிர இந்த மாதிரி ஏமாத்துறதுக்குலாம் நாங்களா யோசிக்கவே மாட்டோம். சோ எங்களாட்ட இருக்கிறவங்கள நீங்க நம்புங்க. முகம் தெரியாம வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு அதுல நீங்க நம்பிக்கையா அப்படி 100% நம்பி எந்த ஒரு இது செஞ்சுட்டு அப்புறம் ஏமாறாதீங்க. எப்பவுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற வேலைக்கு வந்துட்டு ரேட்டு ஜாஸ்தி தான். அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரெடிமேட் கிடையாது. ரெடிமேட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அது அவ்வளவு சொன்னா உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. சொல்றதுக்கு இப்ப டைமும் இப்பவே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு டைம். அதனால ரெடிமேடுக்கும் கஸ்டமைஸுக்கும் எப்பவுமே ரேட்டு வித்தியாசம் இருக்கதான் செய்யும். அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களால கஸ்டமைஸ் பண்ண முடியல, எனக்கு அவ்வளவு அமௌண்ட்
அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க தாராளமா ரெடிமேடுக்கு போய்க்கலாம். பட் அதுக்காக வந்துட்டு மத்தவங்களை குறைச்சு கொடுங்க, நீங்க கம்மி பண்ணி கொடுங்க இந்த ரேட்டுக்குன்னு தயவு செய்து கேட்காதீங்க. சோ இங்கேயும் 1-2 பேர் அப்படி கேட்பாங்க. இப்ப ரீசெண்டா கூட ஒரு பொண்ணு கேட்டாங்க. அவங்களுக்கு நான் என்கேஜ்மெண்ட் பிளவுஸ் வந்து அவங்க ரிலேட்டிவ்க்கு பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க தான் நம்மளுக்கு வந்து அவங்க மூலியமா தான் வந்துச்சு. அவங்களே நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, அக்கா நான் வந்து இப்படி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன்க்கா, அதுல வந்து டிசைன் எல்லாம் வந்து 1000 ரூபீஸ்க்கே வந்துட்டு போட்டிருக்காங்கக்கா, அதெல்லாம் எப்படிங்கக்கா பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஏன்னா நாங்க பண்ணி கொடுத்தது 3000 சம்திங் நினைக்கிறதுக்கு. சோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், கண்ணு ஒரு தடவை செஞ்சு பாருங்க கண்ணு, அப்ப தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். நான் ஒண்ணுமே சொல்லல, என்னத்த சொல்ல முடியும், இப்படி நம்மளை பத்தி தெரிஞ்சே கேட்கறவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், கண்ணு அவங்க கிட்ட நீ கொடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கன்னு, அப்ப தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அக்கா பக்கத்துல ஒரு பொண்ணு இப்பதான் கத்து முடிச்சிருக்காங்க. சோ அவங்க வந்து 800 ரூபாய்க்கே வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்கக்கா, மொத்தையா 800 ரூபாய்க்கே ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்கக்கா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அப்படின்னா அவங்ககிட்டயே பண்ணிக்கலாம் இல்ல கண்ணு, நான் வந்து அப்படி எல்லாம் பண்ண முடியாது, இது எங்களோட பிசினஸ், நான் வந்து இப்பதான் கத்துக்கல, நான் கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 இயர்ஸா வந்துட்டு 7 இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு பண்ணிட்டு இருக்கேன். நான் எங்களோட குவாலிட்டி வேற மாதிரி இருக்கும், அவங்க இப்பதான் கத்துருக்காங்கன்னா அவங்க இப்பதான் போட்டுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பிளவுஸ் தேவைப்படும் ட்ரையல், அதாவது எப்படி சொல்றது, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு தேவைப்படும். சோ அதனால அவங்க பண்ணி கொடுப்பாங்க, நாம அப்படி பண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னு நீ மொட்டையா வந்துட்டு கேட்காத. 800 ரூபாய்க்கு இந்த டிசைன் அவங்க 800 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்பாங்களா, சரி அப்படின்னு கொண்டு போய் கொடுத்துட்டு இதே டிசைன் அவங்க 800 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்க சொல்லுங்க. எனக்கு கோவம் தான், உண்மையாலும் செம்மையான கோவம் தான். ஆனா நம்ம தான் கோவத்தை காட்டவே முடியாதே, அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு நானு. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, அக்கா இல்லைங்கக்கா நான் இந்த ஒர்க்கு நான் சொல்ல, அவங்க போடுறது வந்து கொஞ்சம் பினிஷிங் நல்லா இருக்காதுங்கக்கா, அப்புறம் டிசைன் கொஞ்சம் தூரமா எல்லாம் போடுவாங்க, அப்புறம் அதுவே தெரியுது உங்களுக்கு, அப்புறம் ஏன் அந்த கேள்வியை கேட்கறீங்க? அப்படி உங்களுக்கு ஒரு வேளை அந்த 800 ரூபாய் டிசைனே ஓகேன்னா நீங்க தாராளமா அங்கேயே போட்டுக்கலாம். அப்படி இங்க வர வேணுங்கிற வேலையே கிடையாது. எங்க டைமை வேஸ்ட் பண்ணி நாங்களே நிக்கிறதுக்கு நேரம் இல்லாத ஓடிட்டு இருக்கிறோம், இதுல எங்க டைமை வேஸ்ட் பண்ணி என் மனசுல டென்ஷன் ஆக்கி அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலையே ஓடாது, கோவமா வரும். சோ அந்த மாதிரி ஏன் பண்றீங்க? மத்தவங்க மனசு சங்கடப்படுத்தாம முடிஞ்ச அளவுக்கு இருக்க ட்ரை பண்ணுங்க. சோ அதனால கண்டிப்பா ஏமாறாதீங்க. இனிமேட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள நம்புங்க. இல்ல வீடியோவே நீங்க பார்த்து ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அவங்க நம்பகத்தன்மையா இருக்காங்களா, அவங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்களா, அவங்க கடை அங்க இருக்கா அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு ஆர்டர் கொடுங்க. அதே மாதிரி அமௌண்ட் கொடுக்க உங்களுக்கு வசதி இருந்தா அவங்கள அப்ரோச் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு வசதி இல்லைன்னா நான் அது உங்களுக்கு குறை சொல்ல விரும்பல. அப்ப உங்களுக்கு வந்து பக்கத்துல உங்க வசதிக்கு தகுந்த யாரு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்களோ அங்க கொடுத்து பண்ணிக்கோங்க. சோ மத்தவங்கள உங்களோட கஷ்டத்துக்கு அவங்கள வந்து கஷ்டப்பட வைக்காதீங்க, சரியா? சரி, ஓகே. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறப்ப நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல இதே மாதிரி நிறைய நல்ல விஷயத்தோட உங்களை வந்து மீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். சரி, ஓகேங்க, இன்னொரு வீடியோல பார்க்கலாமா? பாய்.